வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசாங்காட்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாம இதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், உங்கள் மனதை நிச்சயம் கவரும் நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் மற்றும் அவருடைய காதலி தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக இருந்து வில்லன், குணச்சித்திர நடிகர் என பல தரப்புகளை தன்னை பெருகேற்றியவர். ஆனால் சமீப காலமாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாக மாறியிருக்கு. சமீபத்தில் பப்ளுவின் முன்னாள் காதலியான ஷீதல் தனது வாழ்க்கையில் புதிய அடி எடுத்து வைத்திருக்காங்க. அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனா இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வித்தியாசமான எதிர்வினைகளை கிளப்பியிருக்கு. இந்த வீடியோல நாம எதை பத்தி பேச போறோம்னு சொன்னா, பப்ளுவின் வாழ்க்கையை பற்றியும், பப்ளு ஷீதல் காதலின் தொடக்கம் மற்றும் முடிவு பற்றியும், ஷீதலின் திருமணம், புகைப்படங்கள் மற்றும் அதன் வைரலான சோசியல் மீடியாக்களிலும் சமூக வலைதளங்களில் உள்ள பல்வேறு கருத்துக்கள் மற்றும் அதன் தாக்கம், இந்த சம்பவத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போறோம், இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. மறக்காம பிரசாங்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அது வீடியோவா உங்கள்கிட்ட வந்து சேரும். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினிமா பிரியர்களுக்கு முக்கியமாக பப்ளு பிருத்திவிராஜ் தெரிஞ்சிருக்கும். அவர் தமிழ் சினிமாவில் தனது சிறு வயதிலிருந்து குழந்தை நட்சத்திரமாக தனது பாதையை தொடங்கினார். அதன் பிறகு அவர் வளர்ந்த போது வில்லன் கதாபாத்திரத்திலும் குணச்சித்திர வேடங்களிலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். பப்ளு தமிழ்ல மட்டுமில்ல, தெலுங்கு, மலையாளத்திலும் பல மொழியிலும் 200க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. தமிழ்ல நடிச்ச அவர் முக்கியமான படம்னு சொன்னா நம்பி, புதுவேலை, காதலுக்கு மரியாதை ஆகிய குறிப்பிடத்தக்கவை. சினிமாவில் மட்டுமல்ல, சின்னத்திரை நிகழ்ச்சியிலும் பப்ளு வெற்றியை தொடர்ந்து ராதிகாவின் வாணிராணி சீரியலும் அவரது கதாபாத்திரமும் அவருக்கு நிறைய ரசிகர்களும் இருக்கு. இது மட்டுமல்லாம பல ரியல் லைஃப் நிகழ்ச்சியிலும் அவர் பேசியிருக்காரு. 60 வயதான பப்ளு 23 வயது ஷீதலை எப்படி சந்தித்தாரு? அவர்களின் சந்திப்பு வேலை அல்லது சமூக நிகழ்வின் காரணமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? பிறகு அவங்க எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க? பலர் இவங்களோட வயது வித்தியாசத்தை பெருசா காய்ச்சாங்க. பப்ளு மற்றும் ஷீதலின் காதல் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறிச்சு. சிலர் இது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை என ஆதரித்தனர். மற்றவங்க இது வயது வித்தியாசம் ஏற்றுக்கொள்ள முடியாது என கடுமையாக விமர்சித்தாங்க. அது மட்டுமில்ல, இறுதியாக அவங்களோட பிரேக்கப் ஸ்டோரி கூட சோசியல் மீடியால பெருசா ட்ரெண்டாக பேசப்பட்டுச்சு. பிரேக்கப்புக்கு அப்புறம் ஷீதல் தனது வாழ்க்கையை முன்னேற்ற தனிப்பட்ட ரீதியில் அவங்க முன்னெடுத்து வச்சாங்க. அவங்க தனது புதிய வாழ்க்கை துணியான சுமேஷ் சோமசேகரனை திருமணம் செய்து கொண்டாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல திருமணத்தை தொடர்ந்து ஷீதல் தனது இன்ஸ்டாகிராம்ல ஒரு புகைப்படத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்துல அவங்க ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நல்லதோ கெட்டதோ மரணம் மட்டுமே நம்மை பிரிக்க வேண்டும் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப இந்த புகைப்படம் தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி பலரிட மனதையும் கவர்ந்திருக்குன்னு சொல்லுது. சுமேஷ் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்பவராக இருக்கலாம், ஆனால் அவரது திருமணம் சமூக வலைதளங்களில் புகழையும் பெற்றிருக்கு. இறுதியாக இந்த திருமணத்தை சேர்ந்த விவரங்கள் இணையதளத்தில் பிரபலமாக விவாதமாக மாறி இருக்கு. ஷீதல் தனது வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சிக்கிறார், அதை மதிக்க வேண்டும். எல்லோரும் இவ்வளவு துரிதமாக திருமணம் செய்வது சரியா என்றும் பலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சிலர் இச்சம்பவத்தை மீம்ஸாக கூட மாட்டியிருக்காங்க. பப்ளு இதுவரை எந்த கருத்தையும் வெளிப்படையாக வெளியிடவில்லை. அவருடைய நிதானமான குணத்திற்கு, தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாத கூட பழக்கத்திற்கும் இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், தனிப்பட்ட முடிவுகளை மதிக்க வேண்டும். எல்லோருக்கும் தங்கள் வாழ்க்கையை தங்கள் விதமாக வாழ உரிமை இருக்கு. பப்ளு மற்றும் ஷீதல் எதிர்கொண்ட விமர்சனங்களை நாம சாதாரணமாக கருதலாம், ஆனா அதை சமாளிக்க வேண்டியவர்கள் அவர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளையும் உங்கள் மனதில் உள்ள கேள்விகளுக்கான பதில்களையும் தொடர்ந்து வழங்கி வருவது நாங்க உங்கள் பிரசாங்காட்சி யூடியூப் சேனல். இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க guys. மேலும் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம பிரசாங்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ so much. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.